இப்படியாகவே ஆமா இந்த விவசாயிகள் அவரவருடைய அவருடைய நம்ம கஷ்டப்பட்டு பாடுபட்டு எப்படியாவது இந்த பூசணி தோட்டத்தை வளர்த்து கொண்டு வந்துடணும். ஆமா சரி வாங்க போகலாம். அவருடைய விளைநிலத்தில் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் அழக நிலத்தை தளவரிசைப்படுத்தி பாத்தி கட்டி தண்ணீர் வயர்த்து பக்குவமாக விதை ஊன்றுகின்றார்கள். நேற்று வேர்வை நிலத்தில் சென்று நின்று பாடுபடுகின்றார் விவசாயிகள். பாடுபட்ட பலன் கிடைக்கும். பணம் கிடைக்காது, பலன் கிடைக்கும். பலன் எல்லா தொழிலுமே பாடுபட்ட லாபம் இல்லாம இருக்காது. அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க லாபம் இல்லாத எந்த தொழிலும் செய்யறது கண்டிப்பா. நீ மட்டும் நான் என்ன தொழில் பண்ண எப்படி ஒரு 500 அக்கௌண்ட்ல விழுந்துரும் தனமும் டெய்லி போட்டுருவேன். ஒரு பிரச்சனை கிடையாது. எப்படி விழுது? சும்மா ஒரு ரீல் மட்டும் போட்டு விட்டுருக்கியா அக்கௌண்ட்ல விழுந்துருக்கு. அப்படின்னா விவசாயிகள் வெளிநிலத்துல வந்து பாடுபடுகின்றார்கள். இவர்கள் பூசணி தோட்டம் போடுறாங்க. ஆனா விந்து ஆஞ்சநேயர் 5 வித்து விதைகளை வாங்கினார் பாருங்கள். 5 வித்து விதை எடுத்துக்கிட்டு கொண்டு ஓடி வர்றாங்க. வரும்போது இவருக்கு மனசுல இருந்தோம் ஒரு நேரத்துல இந்த பூசணி வித்து விதையை நம்ம பாட்டி அந்த காலத்துல பூசணி வித்தை வறுத்தி சாப்பிடுவாங்க. ஒரு வாசனையா இருக்கும். வாசமா இருக்கு. இப்படி அந்த பூசணிக்காய் சாடம் அடிக்கிறேன். பூசணிக்காயும் சாடம் அடிக்கிறேன். பூசணிக்காய் நல்ல நீர் சத்து உள்ளது. பூசணிக்காய் நல்ல சட்டா உடம்பில் உள்ள கெட்ட நீர்கள் அழகா போகும். நீங்க ஆரோக்கியம் கொண்டீங்க. நாங்க காலிஃபிளவர் பக்கோடா இல்ல பொறிச்சு வச்சுக்காம பாரு. இந்த கழுத விட்ட மாதிரி கழுத விட்ட மாதிரி என்ன பொறிச்சிருப்பாங்க. பானிபுரி பானிபுரிலம்மா சோப்பு கலர் இருக்கு. அதான் காலிஃபிளவர் அது நிறமே தெரியல. அதுல அதிகமா போட்டாலும் கூட போடுறேன். அதை சின்னிட்டு இப்படி இந்த விவசாயிகள் பாடுபடுகின்றார்கள். ஆஞ்சநேயர் வருகின்ற போது ஒவ்வொரு பூசணிக்கு விதையை சாப்பிட்டாரு. ஒரு விதையை சாப்பிட்டதை இவருக்கு நாக்கு கொண்டா ருசி. அந்த காலத்துல இப்ப நிலக்கடலை பாத்தீங்களா? நிலக்கடலை உடைச்சு அவிச்சு சாப்பிடுவோம். சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கும். சரி அதுதான் இப்ப லேட்டஸ்டா சொல்லுவாங்க கடலை போடுறது. கடலை போடுறது ஒண்ணு, நிலக்கடலை ஒண்ணு. கடலை போடுறது. ஆமா கடலை போடுறதுங்கிற வார்த்தைகள் எவ்வளவு இருக்குது. ஆமாமா போன்ல பேசுவாங்க. ஆணும் பெண்ணும் பேசிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் கடலை போட்டாங்க அப்படிம்பாங்க. அதாவது எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னா இந்த நிலக்கடலை நம்ம உடைச்சு சாப்பிட்டே இருந்தா ருசியாவே இருக்கும். ஏன்னா நிறைய திங்க மாட்டோம் பாத்தீங்களா? கொஞ்சம் கொஞ்சமா திங்கும் போது அந்த ருசி நமக்கு அது வந்துட்டு. இப்படியாகவே விவசாயிகள்லாம் விதைகளை கொண்டு பாடுபடுகின்றார். ஆஞ்சநேயர் ஒவ்வொரு விதையா 4 விதையை சாப்பிட்டு முடிச்சாரு. ஒரே ஒரு விதை இருக்குது. இந்த ஒரு விதையை நம்ம கொண்டு முளைக்கணும் பட்டு நட்டு வச்சு பார்க்கலாமே. எப்படியோ விவசாயம் செய்யணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு வந்தோம். ஒரு சமயத்துல ராமசுவாமி நம்மகிட்ட கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில சொல்ல முடியும்? அதானே என்று ஓடி வருகின்றார் ஆஞ்சநேயர். கண்ணில கண்டார். காலை வச்சு மணல 2 கீழ்கிருந்தாரு. கிளறிட்டு அந்த இடத்துல ஒரு விதையும் போட்டாரு. மணல போட்டு மூடினாரு. அந்த நிமிஷம் சிறுநீர் ஒழித்தாரு. அவருக்கு அந்த நேரத்துல சிறுநீர் எங்க இருந்துச்சுன்னு அதாவது நீங்க சொன்னோன்னு எனக்கு ஒரு கதை அதான் எப்படின்னா எடுத்து விடுறது ரொம்ப முயற்சி பண்றான். அதாவது எப்படின்னா ஒரு புருஷன் கொண்டாச்சு. அப்ப இந்த புருஷன்காரனுக்கு என்ன வழக்கம் தெரியுமா? என்ன அவன் அழகா பக்குவமா சோறு வச்சு கொடுப்பா பொண்டாட்டி குழம்பு கொடுப்பா சொன்னது. என்ன குழம்பு வச்சிருக்கா? என்ன உப்பு போட்டிருக்கியா? உப்பு போட்டிருக்கியா? மண்ணாடி போட்டியா? அதான் சோத்துக்குள்ள கல் இருக்குது. நம்ம கறி குழம்பு கன்றாவியா இருக்குன்னு. கறி குழம்பா கன்றாவியா இருக்குதா? நானே வந்து போட்டதே சொன்னாலா? காபி போட்டியா? காபி இதுல போட்டா? காபி தண்ணியில போட்டுருந்தது. தண்ணியில போட்டியா? தலையில போட்டியா? தண்ணியில ஒரு கன்றாவியா இருக்கு. நீ மட்டுமா சொல்ற? வீட்டுல 100க்கு ஒரு ஆம்பளைங்க அதான் சொல்றீங்க. எவ்வளவுதான் நாங்க ருசியா செஞ்சு வச்சானோ ஒரு குறையாவது சொல்லணும். உங்களுக்கு தூக்கம் நான் கேட்க தெரியாம கேட்கேன். சோறு இதுக்கு வெள்ளையா இருக்கு. சோறு வெள்ளையா இருக்கும். சோறு வெள்ளை கலர்ல தான் இருக்கும். அப்ப பிரியாணி மஞ்சளா இருக்கு. அதுல மஞ்சள் பொடி போட்டிருந்தனா நாளைக்கு சோத்துல மூட்டை மருந்து கலந்துடலாம்.
இன்னும் வாய் பேசுறியா? சொல்லுங்க. சரி அந்த இவன் இப்ப எதை சொன்னாலும் ஏசுறது. நீதான் ஒரு மனுஷி. நீதான் கட்டிருக்கு. நான் கழுதை கட்டிருக்கலாம். அண்ணா பக்கத்துல நிக்குது. கூப்பிட்டா கழுதை விட மோசமா போயிட்டா. அழகு 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 சண்டை. கழுதை கட்டில கூட கால் கால் இருக்கும். உன் மூஞ்ச பார்க்க முடியல. எத்தனை வருஷத்துக்கு பிறகு சொல்றான்? அப்போ அவன் என்ன பண்ணா இவன் பார்த்து ஐயோ கொண்டு கூட போடுங்க. ஏமா இப்படி எதை சொன்னாலும் தின்னவரா முன்னாடி வா. நான் யாரா வந்தான்? எப்படி நானே அது தெரியும் ஊருக்கு. என்கிட்ட வந்து ஐடியா கேட்டான். என் புருஷன் என்ன காண விட மாட்டேங்க. இதுக்கு ஒரு நல்ல மருந்து சொல்லுங்க. நான் பார்த்தேன் அவனை தீர்த்திருப்போம். கொல்லக்கூடாதுல வேற ஒண்ணுமே செய்யல. ஒரு 50 பேபி மாதிரி வாங்கி கொடுத்தேன். ஒண்ணு போட்டா 50 மாதிரி வாங்கி போட்ட மாதிரி இவன் புருஷன் மேல உள்ள பாகத்துல தண்ணில போட்டிருக்கா, சோறுல போட்டிருக்கா, குழம்புல போட்டிருக்கா. 10 மாத்திரம் ஒரு நாள் 10 நாள்ல ஒரு நாள் 4 மாத்திரம் போட்ட மாதிரி தின்னு விட்டு நடந்து போன மத்தியா போன வந்து அடி அடிதான் கிட்டான். சண்டால போயிட்டானா போவான். ஆச்சு கொண்டு போட்டு 50,000 செலவு. அதுக்கப்புறம் சொன்னா ஏடி நீ வைக்கிற குழம்பு சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்கு. இப்ப திருந்தீங்க மக்கள் நல்லா கேட்டுடுங்க. வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னா போட்டுங்க. நீங்க நடந்துக்கிற விதத்துல இருக்குது. வருவாங்க இருந்து வருது. ஆமா. ஆனால் இந்த விவசாயிகள் அவர்களுடைய விளைநிலத்துல வந்து அழகாகவே நிலத்தை தளவரிசைப்படுத்தி பாத்தி கட்டி தண்ணீர் வார்த்து பூசணி தோட்டம் அழகாக வளர்ந்து வந்தது. சரிதான். விதைகள் அத்தனையும் முளைத்து கொடி வீசி படர்ந்து ஏராளம் பூந்து தாராளமா காய் காய்ச்சிருக்குது. நிறைய காய்கறிகள் காய்ச்சிருக்கு. என்ன காய்? செழிப்பு. ஆமா, நீ என்ன வர போட்டா? பூசணிக்காய் விதை போட்டா. என்ன உர வச்சான்னு? நானா ஆட்டா முழுக்க வச்சேன். ஆட்டா முழுக்க வச்சா? நீ என்ன வச்சா? கழுத விட்ட வச்சேன். இல்ல அதுவும் நல்ல உரம் தானே. சாணம் வச்சேன். இல்ல ஒரு வார்த்தை சேர்ந்துக்காம ஒரு நாக்கு இருக்கேன். அவன் லூசு. அண்ணே நீங்க என்ன உரம் வச்சீங்க? ஆமா என்கிட்ட குட்டியது எங்க ஊர்ல 5 நாய் கிடைச்சிருந்தாய். அதை பிடிச்சு ஒவ்வொரு வீட்டுல வச்சு பேசிட்டேன். வெட்டத்துல தொங்கிடலாம்னா உண்மையிலே எங்க ஊர்ல நாய் நிறைய நேரம் கொண்டு சரி அண்ணா, உன்னுடைய தோட்டம் எப்படி இருக்குது? காய் அவ்வளவு காய் பாப்பா நிறைய காய் காய்ச்சிட்டோம். நான் ராஜா. சிரிக்கிற பயமா இருக்கியா? தோட்டம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. பெரிய பெரிய காயா இருக்கு. நிறைய காய் காய்ச்சிருக்குதா? ஆமா. காயெல்லாம் என்ன செய்ய போற? நல்ல விலை வந்ததே மார்க்கெட்ல கொண்டு தள்ள வேண்டியதா? மார்க்கெட்ல தள்ள போறியா? ராமசுவாமி ஒரு காய் கேட்டாருல்லவா? அவருக்கு ஒரு காய் தான் கொடுக்க வேண்டும். ஒரு காய் தான் கொடுக்கணும். மொத்தமா ஏற்றுமதி செய்யணும்னு நினைச்சேன். சரி, காயை வித்து என்ன செய்ய போற? நான் என் பொண்டாட்டிக்கு 10 பவுன் நகை பண்ணி போட போறேன். யாராவது பொண்டாட்டிக்கு நகை செஞ்சு போடுவானா? அப்புறம் என்ன? அப்ப யாருக்கு செஞ்சு கொடுப்பாங்க? கொழுந்தியாருக்கு செஞ்சு கொடுக்கணும். அட பாவி, அது ஓப்பரும். மருந்து வைப்பு இருக்குது வீட்டுல. உங்க தோட்டம் எப்படி இருக்குது? செழிப்புனா? செழிப்பு. ஆமா. பூசணிக்காய் செழிப்பா? ஆமா. காயெல்லாம் என்ன செய்ய போறீங்க? வித்து செயின் வாங்க போறேன். பாட்டுக்கு போற இடத்துக்குலாம் போறதுக்கு ஸ்கூட்டி வாங்க போறேன். ஸ்கூட்டி வாங்க போறேன். அப்ப ராமசுவாமிக்கு பூசணிக்காய் கொடுக்க வேண்டாமா? ஒரு காய் தானே. ஒரு காய் தான் வித்ததுல ஏன் மட்டுமே செய்ய போகிறேன். வர சொல்லிருக்கேன் போவேன். உங்க தோட்டம் எப்படி இருக்குன்னு? ரொம்ப செழிப்பா இருக்குமா? காயை வச்சு என்ன செய்ய போறீங்க? காயை வச்சுதான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. சூப்பர், நீதான் என் மனுஷன். காயை வித்து பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்க போறீங்க. ஆமா. அப்ப ராமசுவாமி பூசணிக்காய் கேட்டாரு. அவரு ஒண்ணுதான் கேட்டாரு. ஒண்ணுதான் இருக்குது, மிச்சத்தை ஒன்றுலாம் சொல்றீங்க. ஏற்றுமதி செஞ்சிருவியோ? அப்ப பின்னாடி இருக்க வண்டி யாரு கொண்டு இருக்குது? எது ஏற்றுமதி செய்யறதுக்கு? அம்மாடி அவ்வளவு செழிப்பா? காய் அப்படி காயுமா? என்ன சேட்டம் தானே? உங்க தோட்டம் எப்படி இருக்கு? என் தோட்டத்துல காய் என்னமா காய்? அவ்வளவு காயை கொண்டு என்ன தெரியுமா பண்ண போறேன்? குற்றாலத்துக்கு கொண்டு போறேன். குற்றாலத்துக்கு? ஆமா. அங்க ஒரு மார்க்கெட் இருக்குதா? ஆமா, அங்கதான் அந்த விடகுண்ட மார்க்கெட். காய் வித்து என்ன செய்ய போறேன்? காயை வித்து என் பொண்டாட்டி பொண்டாட்டி அவளை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்.
அவளுக்கு அவள கல்யாணம் ஆமா எனக்கு வேஸ்ட்ங்க. யாருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்க போறா? யாராவது வந்தா நல்ல புள்ள வந்தா தள்ளி விட்டுலாம் பாருங்க. இனியாவது நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி குடியா. இல்ல மாப்பிள்ளைக்கு நீயே மாப்பிள்ளை பார்க்க போறியோ? எப்ப பார்த்தாலும் வேஸ்ட்ங்க. ஆஹா. தூக்குறத நீ சாவு. ஏமா நான் சாப் கயிறு கூட என்ன இருக்கு? அன்னைக்கு சாவுன்னு பண்ணி வெளிய கூத்து வந்து விட்டு. என்னாச்சு? அன்னைக்கு என் பொண்டாட்டி ஏசனம் என்ன பண்ணிட்டேன்? போகுது காய். இன்னைக்கு உயிரை மாச்சிரும். ஆமா. அப்படின்னு நேரா போனேன். சரி. துப்பட்டு கலக்கல மண்ணு கடை. சரி. துப்பட்ட வாங்கிட்டு வந்தேன். 1/2 கிலோ. 1 கிலோ இல்ல. 1/2 கிலோ. 1/2 கிலோ. வாங்கிட்டு வந்து ஒரு பெரிய சட்டியில கலக்கினேன். சரி. என் பொண்டாட்டி மேல எனக்கு சரியான கோபம். அதெல்லாம் கலக்கிக்கிட்டு கால்ல ஊத்துனேன். காலையா நம்ம கால்ல ஊத்துனேன். சரி தின்னுட்ல சாவணும் கால்ல திங்கணுமாமா. வரலாற்று தெரியாம கால்ல ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு கோபம் வந்துச்சு. நேரா போனேன். எங்க ஊர் பக்கத்துல பெரிய பாலம் கிணறு. சரியான ஆழம் 80 அடி இருக்கும். அந்த ஆளு கிணத்துக்கிட்ட போய் உள்ளே விழுந்துட்டியோ? சொல்லுத கேட்டுக்க. சொல்லு. அந்த ஆள கோபத்துல போய் அந்த கிணத்தை 9 வாட்டி சுத்துறீ. 9 வாட்டி சுத்தியா? சாவறவே என் கிணத்தை சுத்தி வந்தா? என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா கிணத்தை சுத்தினா செத்துவான்ட்டு. சரி. அதான் சுத்துவேன். உயிர் போகல. சாவு வரலையோ? நீ என்னமா சொல்ற? அதுக்கு மேல சாவு வரலையோ? நீ கலக்கனத குடிச்சிட்டு சுத்தி இருக்கணும் ஐயா. ஆமா நான் சுத்துவேன். நீங்க ஊர்ல பாடி பிடிக்கிற மாதிரி. ஆமா. விட மாட்டேன். ஆவியா வந்து நீ செத்து வரவங்களை இருக்க மாட்டா. ஆமா. சாவதுக்கு முன்னே அப்பமா வருவான்ல பின்னாடியே. நிம்மதியா இருக்க மாட்டா. போகாத. செல்ல காய வளர்த்து ஏற்றுமதி செய்யலாம்னு நினைக்கிறேன். ஆமா. சரி வா போய் காயை பறிச்சு ஏற்றுமதி செய்யலாம். ஆமா. என்று இந்த விவசாயிகள் அத்தனை பேர்களும் ஆமா. அவரவருடைய பூசணி தோட்டத்தில் வந்து பூசணிக்காய் அத்தனையும் பறித்தார்கள். ஆமா. காயை ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமா. பூசணிக்காயை எடுத்து தலையில வைத்து வழிநடையா நடந்து வர்றாங்க. ஆமா. வருகின்ற போது அன்று என் பெருமாள் கொடுத்த சாபமானது படிப்பதற்கு ஆரம்பித்தது. வித்து விதைகளை கொடுக்கின்ற போது என் பெருமாள் என்ன நினைத்தார்? பூசணிக்கை அத்தனையும் புறம் பூசி உள்ளழி போய் கிடப்பது என்று நினைத்தார் அல்லவா? அது போலாக புறம் பூசி உள்ளழுகி போனது. தலையில வச்சு வழி நடந்து வர்றாங்க. தலையில வைக்கும் போது பூசணிக்கா இருந்துச்சு. சரி. வழி நடந்து வந்தாங்க பத்தியா? ஹெல்மெட் மாட்டின மாதிரி தலை உள்ள போயிருச்சு. அத்தனை அழுகி போச்சு. அப்படின்னா அத்தனை அழுகி போச்சுது.